நமசிவாய. இந்த பிப்ரவரி மாதத்திற்கு உண்டான பூஜா ப்ராடக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இப்போ கடந்த ஒரு 4 மாதங்களாக இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய சொல்லிட்டு இருக்கேன். மந்த்லி ஒன்ஸ் சொல்றேன். இந்த ஒரு விஷயம் காரணம் என்ன அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கணும். பல காலங்களாகவே இது எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல. நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு, எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல. எனக்கு எந்த ப்ராடக்ட் வாங்கணும், நான் எதை வச்சா எனக்கு நல்லா இருக்கும், எனக்கு நல்ல செல்வ வளம் வரும், இப்படி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினாலே தான் இது ஒவ்வொன்றுத்தையும் எப்படி யூஸ் பண்றது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். இது ஒரு ரெமிடியல் வீடியோவா நீங்க எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சிவராத்திரி வருது இல்லையா? நான் இந்த சிவராத்திரியில இந்த ஒரு விஷயத்தை நான் பல காலங்களாக சொல்லியிருந்தேன். என்னோட பிளாக்லயே இருக்கு. நான் மோர் தென் 10 இயர்ஸ் மேலேயா சொல்லியிருந்த ஒரு விஷயம் இன்னுமே பலருமே கடைபிடித்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்போ கூட ரீசெண்டா வேற ஒரு வீடியோல பேசியிருந்தேன், ஒரு பாட்காஸ்ட் வீடியோல. அதாவது நந்தி பிளஸ் சிவலிங்கம். இந்த நந்தி பிளஸ் சிவலிங்கத்தை நம்ம வாங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை குளிகை வேளையிலே வீட்டுல இருக்கக்கூடிய வடகிழக்கு பகுதியாக வைக்கிறது அல்லது வடக்கு பகுதியில வைக்கிறது. அதை பார்த்தல்ல அந்த பகுதியில பிளேஸ்மெண்ட் பண்றது. அது மாதிரியா பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டு தினசரி ஏதாவது ஒரு பாத்திரமோ அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயம் இது வைத்துட்டு, ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால உங்களுக்கு பெருசாக இது ஒரிஜினல் ஸ்படிகம் அப்படிங்கிற காரணத்தினாலே இரண்டுமே ஸ்படிகங்கள் தான். ஒரிஜினலான ஸ்படிகம் அப்படிங்கிற காரணத்தினால விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ரேட் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அதனாலதான் நம்ம சின்ன ஒரு லிங்கமாவே வாங்கியிருக்கோம். ஏன்னா இதுவே அதிகமான ஒரு பலன் தரக்கூடியது தான் அப்படின்றதுனால. ஸோ இதை வைத்து விட்டு தினசரி அந்த நீர் அபிஷேக பிரியர் அல்லவா சிவன். ஸோ அப்ப சிவனுக்கான ஒரு பெரிய ரெமெடியா இருக்கும். இது பார்த்தோம்னா அதிகப்படியாக செல்வ வளம் வருவதற்கு அப்படின்றது இது ஒரு யூனிவர்சல் ரெமெடின்னு வச்சுக்கோங்களேன். உலகம் ஃபுல்லா இதை செய்யக்கூடிய ஒரு விஷயமாக சிவனை ஸ்படிக சிவனை லிங்க வடிவிலே ஞாயிற்றுக்கிழமை குளிகை வேளையிலே வீட்டில் வடகிழக்கு பகுதியிலோ அல்லது வடக்கு பகுதியிலோ வைத்துவிட்டு அவருக்கு நிரந்தரமாக நீர் வரும் முறை. இப்பொழுது ஒரு சிலர் கேட்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர்களுக்காக நம்ம தாரா பாத்திரம் வைத்து இருக்கிறது கூட வாங்கி தனியாக முறையில அவர்களுக்கு அனுப்பியிருக்கோம். இன்டர்நேஷனல் பீப்புளுக்கு தாரா பாத்திரம் மேலே வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க ஏதாவது ஒர்க்கிங் கப்பலா இருந்தால் அவங்க வேலையை பார்ப்பாங்க. தினசரி கிளீன் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கு மட்டும் ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துப்பாங்க. அது மாதிரியான விஷயமாக அந்த நீரை நம் வீட்டில் குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இவருக்கு அபிஷேகம் பண்ண நீரை அல்லது பார்த்தோம்னா நம்ம செடிகளுக்கே விடலாம். ரொம்ப அற்புதமான ஒரு சிவராத்திரி வரக்கூடிய ஒரு வேலை. அது ஒரு விஷயம். சிவராத்திரியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையா தான் வருது. அது ஒரு விஷயமும் இருக்கிறது. மேலும் பார்த்தோம்னா இந்த ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது நமக்கு நிரந்தரமாக செல்வ வளம் வரக்கூடிய ஒரு முறையாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். செல்வ வளம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் மட்டுமல்லாமல் இந்த ஒரு பதிவுல பாத்தீங்கன்னா நீங்க பார்க்கக்கூடியது ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸ். அதுவே உங்களுக்கு அதிகப்படியாக வீட்டில் ஒரு பெரிய சேஞ்ச், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமே பார்க்கலாம். அது மாதிரியாக இது பார்த்தோம்னா சாண்ட்வுட், ஒரு சுத்தமான சந்தனம், கவர்மெண்டோடைய ஒரு அப்ரூவலோட இருக்கக்கூடிய சந்தனம் வச்சுக்கோங்களேன். முதல்லாம் இதுல ஒரு சில சந்தன கட்டைகள் கொஞ்சம் பெருசா இருக்கிறது இதுலயுமே இருக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், க்ளோஸா பார்த்தோம்னா கவர்மெண்டோட அந்த அச்சினை இருக்கும், தட் இஸ் சீல் இருக்கும். கவர்மெண்டோட சீலோட வரக்கூடியது உண்மையான சந்தனம். நான் நிறைய ராகு ரிலேட்டட், சூரியன் ரிலேட்டட் இருக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக நிறைய விஷயங்களுக்குமே பார்த்தோம்னா இதை சந்தனத்தை அரைத்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய நாபில வைத்துக்கோங்க. உங்களுடைய ராகு ரிலேட்டட் இஷ்யூஸ்க்கு எல்லாத்துக்கும் நீங்க ஏமாறுறது, நம்ம ஏமாறுறது, துரோகத்தை சந்திப்பது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொடுத்த பணம் திரும்பி வராமல் இருக்குது. இது மாதிரி நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு விஷயம். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்க்கும்பொழுது இந்த மாசம் வந்திருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இதுவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். பைரைட் அப்படிங்கிறது நான் தங்கத்துக்கு இணையானது, சொர்ணமுகி கல் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லியிருந்தேன். இதுல இந்த குதிரைகள் இருக்கக்கூடிய படத்தை நம்ம வீட்டிலே கிழக்கு பக்கம் வைத்து இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்டா பலன் தரக்கூடிய ஒரு முறைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? சூரியனுடைய ஒரு உருவமே இருக்கு. இதுல பார்த்தோம்னா இந்த ஒரு விஷயத்தை கிழக்கு பகுதியிலே வைத்தோம் என்றால் நமக்கு ஜென்ரலாவே கோல்டு அட்ராக்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது அதிகப்படியாக இருக்கும். காரணம் இது பைரைட்ல பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தினால ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வீட்லயே இதை மாட்டும்போது ஒண்ணு ஒரு டிசைன் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் நம்ம டிசைன் அப்படின்னு சொல்றது நான் ஸ்பிரிச்சுவலா சொல்றேன். அது மாதிரியான ஒரு விஷயமாகவுமே இது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு நம்மளுடைய பர்பஸுமே சர்வ் ஆகும். கோல்டு அட்ராக்ஷனுக்கு நம்ம பல்வேறு விதமாக நம்ம பார்த்தோம்னா ஆல்ரெடி உங்களுக்கு பைரைட்ல ஆங்க்லெட் காமிச்சிருந்தேன், பைரைட்லயே பார்த்தோம்னா பிரேஸ்லெட் காமிச்சிருந்தேன், பைரைட்லயே பார்த்தீங்கன்னா டம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி கற்கள் இருக்கு இல்லையா, ரா ஸ்டோன்ஸ், அதெல்லாம் காமிச்சிருந்தேன். வீட்டில் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல வைங்க அப்படின்ட்டு ஏகப்பட்ட இது மாதிரி பைரைட் ரிலேட்டட் விஷயங்கள் இருக்கிறது. ரொம்ப சீப் கோல்டு அப்படின்ற மாதிரி, ஃபூல்ஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரியாக இந்த ஒரு விஷயத்தை வைத்துக் கொள்ளலாம். அதாவது ஈஸியா அட்ராக்ட் பண்றதுக்கும் யூஸ் ஆகும். அதே போல பார்த்தோம்னா உங்களுக்கு நமக்கு வீட்டில் இருக்கக்கூடியது ஒரு ஆஸ்பிஷியஸ் சிம்பிளாகவுமே இருக்கும். இது ஏறுசிங்கி. இந்த ஏறுசிங்கி இறங்கு சிங்கின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் பல வருஷங்களுக்கு முன்னாலும் சொல்லியிருந்தேன். ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தேன், கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் சொல்லி முடிச்ச வீடியோ ஒரு 1/2 மணி நேரம் கூட ஆயிருக்காது. அதுக்குள்ள இந்த ஏறுசிங்கி இறங்கு சிங்கி எல்லாத்தையும் பார்த்தோம்னா
நம்மளை வந்து மலைமலையா ஏற வைக்கக்கூடிய ஒரு அளவுக்கு ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் அப்படின்ற மாதிரி என்ன செய்யறதுன்னு தெரியல. இதுல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் கொல்லிமலையில வாங்குறாங்க. இந்த கொல்லிமலையில வாங்கக்கூடியதுல வந்து பார்த்தோம்னா நிறைய கார்விங் இருக்கு அப்படின்ற மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எனக்கு நிறைய வந்தது. கொல்லிமலையில மட்டும்தான் இது விளையும் அப்படின்றும் பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது கொல்லிமலையிலே இருக்கக்கூடியது அல்ல. இது வந்து ஆக்சுவலா வந்து வேற பல்வேறு இடங்களிலே வருவது. ரொம்ப கன்ஃபார்ம்டு சோர்சஸ்ல இருந்து ப்ராப்பரா இந்த ஒரு ஏர்சிங்கியை எப்படி எடுக்க வேண்டுமோ அது மாதிரியான ஒரு முறையாக இந்த ஏர்சிங்கியை வாங்கி வைத்திருக்கிறோம். அதிகமா இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஏறுசிங்கி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பேய் மிரட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முன்னால என்ன சொல்றது, முதுகு சொறிகிற குச்சி மாதிரி இருக்கு பாருங்களேன், இது மாதிரியான ஒரு விஷயமாக லாங் ஸ்டிக், அது மாதிரி இந்த பேய் மிரட்டி, இதெல்லாம் இந்த பேய் மிரட்டி எல்லாம் எதுக்கு வைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா பேய் மிரட்டி எல்லாம் வந்து அந்த காலத்துல வீட்டுக்கு பக்கத்திலே வச்சிருப்பாங்களாம், அதாவது துஷ்ட சக்திகள் அண்டாமல் இருப்பதற்கு. ஈவன் வந்து பார்த்தோம்னா நமக்கு செய்வினை அப்படின்ற மாதிரியோ அல்லது வந்து பில்லி சூனி அந்த மாதிரி எனி கைண்ட் ஆஃப் நெகட்டிவிட்டிஸ் எடுத்துக்கலாமே. நமக்கு இப்ப பில்லி சூனி எல்லாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட செய்வினை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எங்களுக்கு எல்லாம் ஒன்றும் வரப்போறது இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட எனி கைண்ட் ஆஃப் நெகட்டிவிட்டிஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வராமல் இருப்பதற்கு இந்த பேய் மிரட்டி அப்படின்றது யூஸ் ஆகும். அது வந்து வீட்டில் வந்து நம்ம பூஜை அறையில வைக்கணும்னு அவசியம் இல்லை. வேற ஏதாவது ஒரு வீட்டில் வந்து ஃப்ரண்ட்ல ஏதாவது ஒரு இடத்துல வைக்கலாம். வெளிப்பக்கம் வச்சா யாராவது எடுத்துட்டு போயிருவாங்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா வீட்டுக்குள் பக்கமே நீங்க வைக்கலாம். நல்லா பார்வைப்படுற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டீங்கன்னா, மேலே ஏதாவது மறைச்சு வச்சாலுமே சரி அதுக்கு உண்டான பலன் அது தரும். அதை வந்து எல்லாரும் பார்த்தாதான் அது பலன் தரும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏறுசிங்கியை பொறுத்தவரைக்கும் நம்ம பூஜை அறையில வைக்கிறது, பீரோல வச்சுக்கிறது ரெண்டுமே ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மேக்சிமம் நம்ம வந்து இதுல வந்து யார் பண்ணி இதை எடுக்கிறாங்களோ அவர்களிடம் கரெக்டான எக்ஸாக்ட் சோர்சஸ் மூலமா தான் எடுக்கிறாங்களா, அந்த கரெக்டான நபர்கள் தானா என்று பார்த்து தான் ஒவ்வொரு விஷயமே நம்ம செய்யறோம். இது உங்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும். அதனால எல்லோருட்டையுமே இருக்கு அல்லது வந்து பார்த்தோம்னா கொல்லிமலையில இது இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக வாங்கி ஏமாறுபவர்களே ஒண்ணுமே நடக்கல அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லுவாங்க. இது வச்சுட்டானா அடுத்த நாளே வந்து கோடீஸ்வரராவோ இல்லை சச்சாதிபதியாவோ நம்ம ஆட போறது இல்லை. ஆனால் அதுக்குண்டான ஒரு விஷயம் காலகாலமாக நமக்கு வந்து ஒரு ஏற்றமே இல்லை என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த ஏறு சிங்கி அப்படிங்கிறது நம்மளை ஏற்றத்துக்கு கொண்டு செல்லும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக செய்வினை சில பேருக்கு அல்லது பிளாக் மேஜிக் ரிலேட்டடா சில பேருக்கு ஏதாவது நம்ம செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அதுல வேற ப்ராசஸ் இருக்கு. ஜஸ்ட் லைக் தட் அதை எடுத்துக்கொண்டு போய் ஒருத்தங்க வீட்டில் வச்சாலாம் அவங்களுக்கு எது கெட்டதை வந்துடாது. அந்த ப்ராசஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடிய நபர்களுமே வந்து வேற நிறைய நபர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரிஜினல் இறங்கு சிங்கியை வச்சு செய்வாங்க. அவங்க ரொம்ப டாப் பொசிஷன்ல இருக்கிறவங்களெல்லாம் ரொம்ப அவங்க வந்து மோசமான நிலைமைக்கு போகணும் அப்படிங்கிற காரணத்தினாலே அவங்களுக்கு அந்த இறங்கு சிங்கி அப்படின்ற மாதிரியான விஷயமா இருப்பாங்க. இந்த ஏறு சிங்கியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி கேஷ் பாக்ஸ்ல வச்சாலும் சரி, அல்லது அது கேஷ் பாக்ஸ் இந்த சென்ஸ் பீரோ அந்த மாதிரியான கேஷ் பாக்ஸ்க்குள்ள இவ்வளவு பெருசா நம்ம வந்து வைக்க முடியாது. பீரோ அப்படின்ற மாதிரியான விஷயமாக வைத்தாலுமே சரி, அல்லது வந்து பூஜை அறையிலே வைத்தாலுமே அதற்குண்டான பலன் வந்து அதிகமாகவே கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம், இது வந்து பார்த்தோம்னா சுக்கரமணி மச்சமணி அன்னதம்பிகை மாதிரி இருக்கும் ரெண்டும். உங்களுக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கேஷ் பாக்ஸ்லயோ அல்லது நம்ம ஜுவல் பாக்ஸ்லயோ அல்லது நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற இடம், நம்ம பீரோ இந்த மாதிரி எங்க வச்சுக்கிட்டாலும் சரி, மெயினா வந்து பெண்கள் பாக்கெட்ல வச்சுக்கிட்டாங்கன்னாலும் சரி, பெண்களும் ஆண்கள் எல்லாருமே தான் பாக்கெட்ல பாக்கெட் நான் பர்ஸ் சொல்றேன், பர்ஸ் பேக் இந்த மாதிரி அதுல எல்லாம் வச்சுக்கிட்டாங்கனாலே இதுக்கு ஒரு பலன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2014-13 நினைக்கிறேன், 14ஆம் ஆண்டு வேந்தர் டிவியில வந்து நம்ம ஃபர்ஸ்டா ஒரு தாந்திரிக் ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரியான விஷயமாக கருப்பு மஞ்சள் இன்ட்ரடியூஸ் பண்றேன். கருப்பு மஞ்சள் அப்படிங்கிறது ரியலா தாந்திரிக பூமியிலிருந்து அசாம் ரீஜியன்ஸ் அண்ட் ஒரிசா ரீஜியன்ஸ்ல விளையக்கூடியது. இது பர்டிகுலரா இந்த ஒரு விஷயத்துக்காகவே, அதாவது பிரயோக முறைக்காகவே வளர்த்துபவர்களிடமிருந்து நாம் தருவித்து அதை வச்சிருந்தோம். அது பெருசா இருந்தது. நான் தான் ஃபர்ஸ்டா தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்தேன். அது உங்களுக்கு எல்லாருக்குமே பல பேர் ரெகுலரா பாக்குறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வரப்போற ஆளுகள் எல்லாருமே வந்து அதோடைய பலனே தெரியாத அளவுக்கு ஏகப்பட்டது அதை வந்து சொல்லி இந்த ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க. அதுல அதோடைய ரியல் பிரைஸுங்கிறது சம்திங் டிஃபரெண்ட். அதனால அதுக்கப்புறம் வரப்போறவங்க எல்லாம் அதை வந்து பார்த்தோம்னா ஒரு 50 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு எல்லாம் இங்க லோக்கல்லே விளைவிச்சு கொடுக்குறேன் அப்படின்ற பேர் எங்ககிட்டயே வந்து சேலத்துல இருந்து ஈரோட்ல இதெல்லாம் நிறைய பேர் கேட்டாங்க, எடுத்துக்கிறீங்களா? யாருக்கிட்டையுமே நம்ம வேண்டாம் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லிட்டேன். எப்படி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தரையில போட்டு ஒரு தங்கத்தை விற்க ஆரம்பித்து விட்டார்களோ அந்த நிலையத்தை அந்த ஒரு தருணத்திலேயே நாம வந்து அதை சேல்ஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டோம். அது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு. அதனால ரியலா அதை வந்து எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு கூட அதை நாம் திரும்பி தருவித்து அதை வைத்திருந்து நம்ம கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப நாள் வச்சிருந்தோம்னா சுருங்கி போயிடும். அதனால அந்த ஒரு விஷயமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இஷ்டத்துக்கு நம்ம நினைக்கும் போதெல்லாம் அதை வந்து நம்ம எடுத்து வச்சோம்னா வீட்டுல, அதனால எந்த ஒரு பலனுமே இருக்காது. அதனால அந்த டைம்ல எங்ககிட்ட வாங்கினவர்களுக்கெல்லாம் நிறைய மிராக்கிள்ஸே நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பர்டிகுலர் பீரியட்ல வந்து ஒரு சில பீரியட்ல நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். அடுத்தது பாருங்களேன், இந்த ஆரா கிளீன்சிங் சோப், இது பாத், ஆரா கிளென்சிங் பாத்னு போட்டிருக்கேன். இதுல
இதுதான் நம்ம வந்து ஆரம்பத்திலிருந்து நம்ம வந்து நம்மளுடைய ஆரா கிளென்சிங் அப்படிங்கிறது நெகட்டிவிட்டி கிளென்சிங்க்கு தேய்ச்சி குளிக்கிறது. இந்த தேய்ச்சி குளிக்கிறதெல்லாம் நமக்கு வந்து சரியாகலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லதான் அது என்ன பண்ணோம்னா சோப்பா கன்வெர்ட் பண்ணிட்டோம். சோப்புமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் சோப்பா கன்வெர்ட் பண்ணோம். அந்த சோப்ஸே எல்லா இடத்துலயுமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம கிட்டே வந்து பாத்தீங்கன்னா ஆராபாத் சோப்பு, அதே மாதிரி மாயா சோப் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அட்ராக்ஷனுக்காக, அப்புறம் தன விருத்திக்காக இருக்கக்கூடிய சோப்ஸ், பணத்துக்காக, இந்த மாதிரி நிறைய மணி அட்ராக்ஷன் சோப், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஒவ்வொரு ராசிக்குமே எல்லா சோப்ஸுமே இருக்கு. இதை நம்ம பல தடவை ஒரு 2-3 தடவை சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு விஷயத்த என்ன பண்றாங்க இப்போ ரீசெண்டானா, சரி இந்த சோப்பு எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க கன்வெர்ட் ஆகி, சரி இதை வாங்குறத ஸ்டாப் பண்ணிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா இதை வாங்குறத ஸ்டாப் பண்ணல. என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, இதை வாங்கி என்ன பண்றீங்க, நீங்க சோப்பு வாங்குறீங்க, இதுவும் வாங்குறீங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா, இதை வீட்டுல போட்டு நாங்க ஃபுல்லா மாப் பண்றோம், வாரத்துக்கு 1 தடவை 2 தடவை. இந்த மாதிரி இவ்வளவு பெரிய பேக்கெட் வாங்கினோம்னா எங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 மாசத்துக்கு இருக்கு, ரெகுலரா இதை மாப் பண்றோம், அது ரொம்ப அற்புதமா பலன் தருதுன்னு. நான் பொதுவா சில பேர்கிட்ட சொல்லுவேன், ரொம்ப ப்ராப்ளத்துல இருந்தாங்கன்னா அவங்க கடல்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு அதை வீட்டுல ஃபுல்லா கழுவி விடுங்க. சும்மா மாப் பண்ணக்கூடாது, கழுவி விடணும். வீட்டுல ஃபுல்லா தண்ணி விட்டு அடிச்சு கழுவணும், எல்லா அஷ்ட திக்குகளும் ஆகணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாலாம் சொல்லுவேன். அதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்றாங்க நிறைய பேர் வந்து, அதுக்கு ஏன்னா இன்ஸ்டன்டா பலன் தரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக. ஸோ இதெல்லாமே இருக்கு. இந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து பார்த்தோம்னா உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். முக்கியமாக இப்ப அடுத்தது ஒரு 2 ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்துடலாம். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இந்த ப்ராடக்ட் அப்டேட் அப்படின்றது நான் அகைன் இன்னொரு 15 days கழிச்சு கொடுக்குறேன். ரொம்ப நீண்ட ஒரு பதிவாக இருக்க வேண்டாம் அப்படிங்கிற காரணத்தினாலே. இது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கேஷ் பாக்ஸ் யந்திரான்னு, தாந்திரிக் யந்திரா கேஷ் பாக்ஸ்ல அல்லது நம்மளுடைய ஜுவல் பாக்ஸ் அல்லது வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய பீரோ, ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துல இந்த கிரீன்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மணி அட்ராக்ஷன். இந்த கோல்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கோல்டு அட்ராக்ஷன், கோல்டன் கலர்ல இருக்குது அப்படின்றது. இந்த 2 விதமாகவே செல்வ வளத்தை எல்லா விதமாகவே பெருக்குவதற்கு அதிகப்படியாக பலன் தந்து வந்து கொண்டிருக்கிறது. இது ரெண்டுமே வச்சுக்கோங்களேன். ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா ஃபுல்லி எனர்ஜைஸ்ட் அண்ட் ஜென்ரலாலாம் இதை எழுதவும் முடியாது அந்த மாதிரியான ஒரு விஷயமாக. அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட்டுமே நான் ஆல்ரெடி ரொம்ப காலத்திற்கு முன்னால் சொல்லியிருக்கேன். மதர் ஆஃப் பேர்ல் அப்படிம்பாங்க. நான் சவுத் சி பேர்ல்னு ஒரு பேர்ல் இருக்கு, அதை போட்டுக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய அளவிலேயே நமக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனா அது எல்லாராலையுமே போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டா சிலதெல்லாம் வச்சுக்கலாம். அது ரொம்ப சின்ன அளவில் அரிசி அளவில் கொடுத்துருந்தேன், அது இப்போ நாட் அவைலபிள். அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது அதே போல இருக்கக்கூடியதுல ஒரு பெரிய சைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், மதர் ஆஃப் பேர்ல் சொல்லிட்டு. அந்த சவுத் சி பேர்ல் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு அது போட்டுக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து அன்னோன் சோர்சஸ்ல இருந்து பணம் வருவது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ட்ரெஷர் ஏதாவது இடத்துல எனக்கு சொத்து எனக்கு ஏதாவது கிடைக்குமா, புதையல் ஏதாவது கிடைக்குமான்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு, அல்லது வந்து ஏதாவது ஒரு ரூபமா எனக்கு பணம் வராதான்னு நினைக்கிறவங்களுக்குலாம் சவுத் சி பேர்ல் அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு அது அவங்களுக்கு போடலாம்னா போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பலன் தரும். ஆனா இந்த மதர் ஆஃப் பேர்ல் அப்படின்னு சொல்றோம்ல, இது சாதாரணமாக வைத்து கொண்டாலே சவுத் சி பேர்ல் வந்து பார்த்தோம்னா கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கிலே நம்மளை வந்து ஒரு மேல் நோக்கி செலுத்தும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தன்மையை கொண்டது அப்படின்ற மாதிரி இருந்தா, இது வந்து லட்சக்கணக்கில் அது மாதிரியான விஷயமாகவோ அல்லது வந்து பல ஆயிரக்கணக்காகவோ இது ஒரு உயர்த்தும் அப்படின்றது. கேஷ் பாக்ஸ்ல வைக்கிறது, நம்ம கேரி பண்ணிட்டு போறது லக்குக்கு, அதே மாதிரி ஏதாவது காரியம் முடியணும்னா இதை எடுத்துட்டு போறது அப்படின்ற மாதிரியான அனைத்து விஷயத்துக்குமே இந்த மதர் ஆஃப் பேர்ல்னு இருக்கிறது வந்து யூஸ் ஆகும். எப்படி அந்த அரிசி சைஸ்ல கொடுத்துருந்தேன்னு சொன்னேன், அது வந்து இப்போ அவைலபிளா இல்லையோ, ஒரிஜினல் அவைலபிளா இல்லை அப்படின்ற இருக்கோ, அதே மாதிரி இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்லி உங்களுக்கு 7 to 8 பீசஸ் தான் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ் இருக்கும். பட் எல்லாமே வந்து பார்த்தோம்னா எந்த கேரட்ஸ்ல, இது வந்து 6 கேரட்ஸ்ல இருந்தாலும் சரி, 3 கேரட்ஸ்ல இருந்தாலும் 2 கேரட்ஸ்ல இருந்தாலுமே பலன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரே மாதிரியான ஒரு பலனை வந்து கொடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப பெருசா எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஒரே நாளில் வந்துடும், சின்னதாக வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நாள் ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாம் கிடையாது. எல்லாமே வந்து அதற்குண்டான பலனை கண்டிப்பான முறையிலே கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மற்றபடி இனி வேற ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ், இந்த ப்ராடக்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறது முதல்ல சொல்லுங்க, அதுக்கப்புறம் தான் தொடரணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. இதை வந்து நம்ம இன்னும் ஒரு 15 days கழிச்சு அடுத்த ப்ராடக்ட் அப்டேட் பார்க்கலாம். நம சிவாய.